அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மெட்ராஸ் திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரசாத் முருகன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஜோஸ் ஃப்ராங்க்லின். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்காக பரத், தலைவாசல் விஜய், ஷான் அண்ட் அபிராமி, பவித்ரா லக்ஷ்மி, அஞ்சலி பி நாயர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மெட்ராஸ் திரைப்படத்தோடைய கதை கிட்டத்தட்ட 4 கதையை ஒரே படத்தில் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 4 கதையுமே பயங்கர யூனிக்காக பயங்கர கனெக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது முதல்ல ஒரு துப்புரவு பணியாளருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் மகளா மாற ஒரு திருநங்கை. அவங்க படித்து டாக்டர் ஆகணும். அதுக்கு இடையில் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான சிரமம், அவங்களுக்கான ஃபினான்ஷியல் சூழ்நிலை, அவங்களுக்கு அவங்க பொண்ணை பார்த்துக்கிற அந்த கஷ்டம், அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், இப்படி பல விஷயத்தில் படத்தில் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ராஜா வேறு மாற்று மதத்தை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் ரிச்சல் கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிட்னி டொனேட் பண்ணி ஆகணும். இப்படி அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் அந்த கதையில் என்ன திரும்ப பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு. இந்த பக்கம் கல்யாணம் ஆகிட்டு மாமனார் வீட்டுக்கு போன அப்புறமா அங்கே வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், தன்னுடைய கணவன்கிட்ட அந்த அன்பையே காணாமல் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவி. இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு தடையாக இருக்குது சாதி. இப்படி பல விஷயத்த ஒரே கதையில் பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ நமக்கு ஒரு சில விஷயத்த கெஸ் பண்ண முடிச்சு. பட் கெஸ் பண்ண அப்புறமா கதை மூவ் ஆகிற விதம், கதையில் அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒட்டுமொத்தமாக படம் முழுக்கவே நிறைய இடங்களில் வரக்கூடிய டைலாக் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. பல கேள்வி பல இடத்துல நமக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்தமாக டைரக்டர் எனக்கு சொல்லாமல் ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. பெரியாருடைய எப்பயுமையான கோட், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், மதம் மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இது இறுக்கி பிடிச்சி நம்ம கூட இருக்கிறவங்களும் எவ்வளோ காயப்படுத்துகிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லணும். எனக்கு இந்த படத்துலேயே இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஷுவல். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேரக்டர் மாறின விதம், அந்த பேக்ரவுண்ட்ஸை காமிச்ச விதம், இல்லைனா அங்கே அந்த செட்டு, இப்படி மொத்தத்தையுமே கேப்சர் பண்ண விதம் விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அதில் சேகுவரா அப்படின்னு சொல்லிட்டு காம்ரேட் அந்த லவ் சாங் ஒன்று வரும். அந்த லவ் சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புது. ரொம்ப பொலிட்டிக்கலாக ரொம்ப சூப்பராக ஒரு படம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நம்ம என்ன நடக்குது, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கோடய யோசிச்சுட்டே இருப்போம். பட் அது கடைசியில் எண்ட் ஆஃப் த மூவி அதுக்கு ஒரு ஆன்சருமே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சூப்பரான ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வார்த்தை போயிட்டு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மெட்ராஸ் திரைப்படம் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் புலிகேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பபாய்.